கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காரியம், நம்ம மனுஷர்களுக்கு என்ன விருப்பம்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுங்களா, பாராட்டணுமா, பாராட்டணும், புகழணும்னு ஆசை இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் வாழ்த்துங்கள், எல்லாரையும் என்ன பண்ணுங்க, உங்களை விட பெரியவர்களாய் எண்ணுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள்னு சொல்றாரு. பூமியில அதை விட பெரிய நன்மை ஒன்றும் நம்ம செய்ய போறது கிடையாது. எல்லாரையும் என்ன பண்ணணுங்க, நேசிக்கணும், மதிக்கணும், நம்மளை விட உயர்வா நினைக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கிரியைகளை, ஒரு நன்மைகளை, ஒரு பராக்கிரமத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எதையுமே கொடுக்காம வெறுமையா ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, படைக்கல. எல்லாருக்கிட்டையும் ஒரு நன்மை இருக்கும், எல்லா ஊழியக்காரங்ககிட்டையும் ஒரு தாளந்து இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற பல நன்மையான குணங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். அப்போ நாம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பாராட்டுகிறவர்களா, எல்லாரையும் நேசிக்கிறவர்களா, எல்லாரையும் உயர்த்துகிறவர்களா, நம்மளும் மேலாய் நம்ம நினைக்கிறவர்களா இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாருமே கீழே தள்ள முடியாது. நம்மளுக்குள்ள வேண்டாத கெட்ட எண்ணங்கள் என்ன பண்ணாதுங்க, வராது. பொறாமைகள் வராது, வீண் வம்புகள் வராது. ஏசாயா புஸ்தகம் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகளின் பலனை அனுபவிப்பார்கள். நமக்கு ஒரு சிலரை பார்த்தாலே தெரியும், அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, நிறைய நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா மனசார நாம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள பாராட்ட மாட்டோம். அவங்க நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு வாய் வராது. ஆனா நாம அப்படி சொல்லுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு நிறைய கிரியைகளை செய்யும். ஏன்னா நீதிமான் ஒரு நாள் கெட்டு போகிறது இல்லை. விழுகிற மாதிரி தெரியுவான், ஆனா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, விழ மாட்டான். தேவன் அவனை தாங்கிக் கொள்வார். நீதிமானுக்கும் உத்தமனுக்கும் அதுக்குண்டான பலன் கிடைக்காம ஒரு நாளும் போகாது. அதனால எல்லாரையும் நம்ம வாழ்த்துகிறவர்களாய், ஆசிர்வதிக்கிறவர்களாய் நம்ம அப்படி செய்யும் போது அவங்க கிட்ட இருக்கிற தீய குணங்கள் கூட மாறி அவங்க நல்லவர்களாய் மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரையும் தள்ளக்கூடாது, யாரையும் ஒதுக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். அது கர்த்தருக்கும் நம்ம எல்லாருக்கும் அது பிரியமா இருக்கும். ஆமென்.